அடிக்கடி வேலையை மாற்றி கொண்டுபவர் யார்? ஒருத்தர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலுமே வேலையை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வேலையில் நிலைச்சிருக்க முடியாத ஒரு தன்மையை அந்த கிரகங்கள் அவங்களுக்கு கொடுக்காது. இது எதனால இந்த மாதிரி இருக்கு? தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கேட்கும் போது வேற இடத்துல இந்த மாதிரி சொல்லுவாங்க, அதுக்கடுத்த ஒரு 2 மாசம் கழிச்சு வேற ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லுவாங்க. இது எதனால அப்படிங்கிறது பொதுவா வேலை அடிமை ஜீவனம், அதாவது அந்த 6ஆம் பாவம், 6ஆம் பாவத்து அதிபதி வக்கரமாயிருந்தாலும் 6ஆம் அதிபதி வக்கர கிரகங்களான ராகு கேது கூட கூடி நின்று இருந்தாலும் 6ஆம் இடத்துல ராகு கேது சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரிங்களா, 6ஆம் இடத்துல சனி வக்ரமாயி உட்கார்ந்துருந்தாலும் இந்த பலன்கள் பொருந்தும். ஒரு இடத்துல நிலையா இருக்க விடாது, இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டாண்டர்டா அவங்களுக்கு அந்த இடத்துல இருக்க விடாம ஒரு அடுத்து எடுத்து இன்னும் அந்த சாட்டிஸ்பாக்சனே கொடுக்காது. இந்த வக்ர கிரகங்கள் அவங்களுக்கு ஒரு வேலையில திருப்தியற்ற மனோநிலையே கொடுத்துரும். வக்ர கிரகங்கள் 6ஆம் இடத்துல சம்பந்தப்படுறாங்க அப்படின்னா ஒரு இடத்துல நிரந்தரமா அவங்களால வேலையே செய்ய முடியாது. ஒரு ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்தாலும் இந்த பலன்கள் பொருந்தும். சனி வக்ரமா இருக்கா, உங்களுடைய மனதை கட்டுப்படுத்திக்கிட்டு ஏதாவது ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். இல்லைன்னா உங்களை இடம் மாத்திக்கிட்டே இருப்பாரு. திருப்தியற்ற மனோநிலை வந்துகிட்டே இருக்கும். ஒரு இடத்துல நிறைய வேலை செய்ய முடியாது. சனி வக்ரமா இருக்கா, 2 வேலைகள், அதாவது ஒரு மெயின் ஸ்ட்ரீமா ஒரு வேலையும் இன்னொன்னு பார்ட் டைம்ல இன்னொன்னு பாக்குற மாதிரி பாத்தீங்கன்னாலும் இது நல்லபடியா உங்களுக்கு, அதாவது ஒரு இதுல அவங்கள உட்கார விட மாட்டாரு, 2 3 பண்ற மாதிரி இருக்கும் சனி வக்ரமா இருக்காரு அப்படின்னா. சோ இது இந்த 6ஆம் இடத்துல வேலை ஸ்தானத்துல இது சம்பந்தப்படும் போது இது ரொம்பவே அதிகமா வெளிப்படும். ஒரு இடத்துல நிலைச்சு இருக்காம இடம் மாத்திக்கிட்டே இருக்காது, அதிக ஒர்க்லோட கொடுக்கும். ஆனா அதுல சாட்டிஸ்பாக்சனே இருக்காது. ஆனா எல்லாத்தையுமே திறமையா செஞ்சு முடிப்பாங்க. இந்த மாதிரி இருக்கு.